ஒருவரான டிடிவி செய்தியாளர்களை சந்திக்கிறார். என்டிஏ கூட்டணியின் தேசிய தலைவர் மாண்புமிகு பிரதமர் அவர்கள் தலைமையில் நடைபெறுகின்ற அந்த கூட்டத்தில் இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த மக்கள் விரோத திராவிட மாடல் ஆட்சியை, கஞ்சா மாடல் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான தொடக்கமாக இந்த கூட்டம் அமைய இருக்கிறது. திமுக உங்களுடைய கட்சியை சேர்ந்தவர் இணைந்திருக்கிறாரு, நீங்கள் கட்சியை நீக்கிருந்தீங்க மாணிக்கராஜன், எப்படி சார்? எனது பழைய நண்பர், அவர் ஏதோ ஒரு முடிவெடுத்து சென்றிருக்கிறார். எங்கிருந்தாலும் வாழ்க என்றுதான் இந்த நேரத்தில் நான் சொல்ல முடியும். பொது வெளியில எடப்பாடி பழனிசாமி அவர்களை நேரில் சந்திக்க போறீங்க, இப்ப உங்களோட சந்திப்பு எப்படி இருக்கும்? நேர்ல பேசிப்பீங்களா எப்படி சார்? இது என்ன சின்ன பிள்ளை மாதிரி கேட்குறீங்க? நான் உங்களுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில் மீண்டும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இணைந்த பொழுதே உங்களிடம் சொன்னேன், ஒரு கூட்டு குடும்பத்தில் எங்களுக்குள் இருந்த பங்காளி சண்டையை எல்லாம் மறந்துவிட்டு, இன்னும் சில பேர் கூட சொன்னாங்க ஒதுக்கி வைத்து விட்டு, அப்படி இல்லை, அந்த பங்காளி சண்டையெல்லாம் மறந்துவிட்டு விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லை என்கிற முதுமொழிக்கேற்ப அம்மாவின் ஆட்சி, புரட்சி தலைவரின் பொற்கால ஆட்சி, இன்றைக்கு மக்களை வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கின்ற இந்த குடும்ப ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக நாங்கள் எங்களுக்குள் இருந்த மன வருத்தங்களை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு திறந்த மனதோடு இந்த கூட்டணியில் இணைந்திருக்கிறோம். அதாவது நான் தான் உங்களுக்கு அன்னைக்கே பேட்டியில் சொன்னேன், கடந்த 8 ஆண்டுகளாக நாங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தொடர்ந்து எதற்காக போராடியது என்பது தெரியும். எங்களது கொள்கைகளான அம்மா அவர்களின் ஆட்சியை மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக பழசையெல்லாம் மறந்துவிட்டு வந்திருக்கிறோம் சொன்னேன்.